ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் சேஃபாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ வீட்டை விட்டு வெளியே போகும்போது மாஸ்க் போட்டுக்கோங்க, சோஷியல் டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்ணுங்கள், சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வேக்சினேஷன் நீங்கள் கண்டிப்பாக போட்டிருக்கணும் மக்களே. ஸோ வேக்சினேஷன் போட்டுக்கோங்க. ஸோ வெல்கம் எவ்ரிவன் டு மை சேனல் feelonwheels. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சைக்கிளிங் அக்சசரிஸை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வெறுமனே இவ்வளோதாங்க அக்சசரிஸு, இதுதான் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இதோட பர்பஸ் என்ன, எதை கன்சிடர் பண்ணி நீங்கள் இதை வாங்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு கரெக்டான டைமுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைக்கிளிங் அக்சசரிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அக்சசரிஸை வாங்குறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக இந்த ஒரு அக்சசரிஸை நீங்கள் கன்சிடரேஷனில் வச்சே ஆகணுங்க. என்ன ரீசன் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து டைரெக்டாக உங்களோட உயிர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் எந்த சைக்கிள் வாங்குறப்பவே வந்து நீங்கள் இந்த அக்சசரிஸை கையோட வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெல்மெட்டு தாங்க. இந்த ஹெல்மெட் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஹெல்மெட் வந்து எல்லாரும் வந்து எந்த கண்ணோட்டத்தில் இதை பார்க்குறாங்க அப்படின்னா, 100 கிலோமீட்டர் வேகத்தில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் எல்லாம் போகிறப்ப தாங்க ஹெல்மெட் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10-20 கிலோமீட்டர்ல எல்லாம் கீழே விழுந்து அது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு அசால்ட்டாக இதை வந்து அப்படியே நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இதை ஸ்கிப் பண்ண வேண்டிய விஷயமே கிடையாதுங்க. நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, தடிக்கி விட்டு கீழே விழுந்தாலும் சரி, 10 to 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் கீழே விழுந்தாலும் சரி, தலைக்கு அடிபடுறப்போ ஹெட் இன்ஜரிங்கிறது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சம்பவம். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஹெல்மெட்டை வாங்கியிருக்கணும். ஹெல்மெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. ஸோ பேசிக்கான விஷயம் என்னன்னா, ரோட் ஹெல்மெட்டு அண்ட் ஆஃப் ரோட் ஹெல்மெட்னு சொல்லிட்டு 2 விஷயம் இருக்குது. ஸோ மெஜாரிட்டியாக நீங்கள் வந்து எதில் நீங்கள் வந்து சைக்கிளிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து ஹெல்மெட்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன ஹெல்மெட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணாலும் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட சைஸுக்கு, நம்மளோட ஹெட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ஹெல்மெட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து கரெக்டாக வந்து சீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கில் நீங்கள் டைட் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு சேஃப்டி இருக்கும். இல்லாமல் நீங்கள் ஒரு தப்பான சைஸை சூஸ் பண்ணி போட்டுட்டு சும்மா பக்கில் மட்டும் நீங்கள் டைட் பண்ணி போடுறதுனால உங்களுக்கு எந்த விதமாக சேஃப்டியும் கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு ஹெல்மெட்டை நீங்கள் வாங்கியிருக்கணும். நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த காகல்ஸ் தான். ஸோ இந்த கண்ணாடி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைக்கிளிங் பண்ணுறப்போ டஸ்ட் படாமல் இருக்கிறதுக்கும் பூச்சி அடிக்காமல் இருக்கிறதுக்கும் தான் வந்து இந்த கண்ணாடி வந்து மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இது பல வெரைட்டிஸ் இருக்குங்க. ஸோ இங்கே நான் யூஸ் பண்ணுறது இந்த ஒரு ஒயிட் கலர் டிண்ட் இருக்கிற கிளாஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, டே டைம்லேயும் வந்து என்னால் ஈஸியாக பார்க்க முடியும், அதே டைமில் நைட் டைமும் வந்து என்னால் ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ இதுவே நம்ம கூலிங் கிளாஸாக இருக்குன்னா டே டைம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து இந்த ஒயிட் டிண்ட்டை நான் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பர்பஸ் இருக்கிற நிறைய வெரைட்டிஸ் இருக்கிற கிளாஸஸ் இருக்குது. ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த சைக்கிளிங் ஜெர்சி தாங்க. ஸோ இந்த ஜெர்சியில் வந்து நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. நான் பேசிக்காக இருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, கூட ஃபிட்டு தாங்க. ஸ்னக் ஃபிட்டு, ரேஸ் ஃபிட்டு, ஏரோ ஃபிட்டுன்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க இந்த ஃபிட்ஸை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட பர்பஸ் என்னவோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி ஹெல்மெட்டுக்கு சொன்ன மாதிரி உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஜெர்சியை நீங்கள் வியர் பண்ணணும். மற்ற ட்ரெஸ்ஸில் எப்படி கேஷுவல்ஸு, ஃபார்மல்ஸு, பார்ட்டி வியர்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேட் ஆகி இருக்கோ அதே மாதிரி இந்த சைக்கிளிங் ஜெர்சிலையும் வந்து வின்டர் சீசனுக்கும் சம்மர் சீசனுக்கும் தனித்தனி ட்ரெஸ்ஸஸ் வந்து இருக்குங்க. வின்டர் சீசனில் கொஞ்சம் உங்களை வார்மாக வச்சுக்கிறதுக்கு திக்னஸ் அதிகமாக இருக்கும். சம்மர் சீசனில் காற்று வந்து ஈஸியாக உங்களை பாஸ் ஆகி போகிறதுக்கு மெட்டீரியல் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸு. ஸோ ஒரு சிலவங்க பர்ஃபெக்டான ஒரு அட்டையரை நான் வந்து போட்டிருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க இதை கன்சிடரேஷனாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜெர்சிஸை நீங்கள் வியர் பண்ணுறப்போ உடம்ப ஒட்டி இருக்கும். அது வந்து அவ்வளோ ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக உங்களை வச்சுருக்கும். இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ட் ரெசிஸ்டன்ஸை ரொம்பவே கம்மி பண்ணி கொடுக்குங்க. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, எதிர்காற்று அடிக்கிறப்போ நீங்கள் அதை வந்து ஈஸியாக கடந்து வந்துடலாம். யூஸ்வலாக சைக்கிளிங் ரைடிங் பண்ணுறப்போ எதிர்காற்று அடிச்சுன்னா நம்ம அப்படியே ஸ்லோவாக ஆயிடுவோம். அங்கே வந்து எனர்ஜி வந்து இனியும் அதிகப்படியான எனர்ஜி நீங்கள் போட்டு தான் சைக்கிளிங் பண்ண வேண்டிய இருக்கும். ஸோ இந்த மாதிரி சைக்கிளிங் ஜெர்சிஸை நீங்கள் வந்து போடுறப்போ அந்த எதிர்காற்றை வந்து ஈஸியாக சமாளித்து நம்ம வந்துடலாம். ஸோ இனி ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஜெர்சிஸ் வந்து ஸ்வெட்டை அப்போதைக்கு அப்போவே அப்சர்வ் பண்ணி ஈஸியாக ட்ரை பண்ணி விட்டுரும். ஸோ சொதன்னு ஆகி ஸ்மெல் வந்து இரிட்டேட் ஆகி அந்த மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனையும் இதை வந்து லீட் பண்ணாது. கம்ஃபர்டபுளாக நம்ம சைக்கிளிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஜெர்சிஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த ஃபேக்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வேர்ல்டில் எங்கே போய் என்ன பிராண்டு, இம்போர்ட்டட் பிராண்டு காஸ்ட்லியாக நம்ம வாங்கினாலும் காமனாக தெரியிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, சைக்கிளிங் ஜெர்சிக்கு பின்னாடி இருக்க இந்த ஒரு பேக்கெட்ஸ் தாங்க. இதில் 3 to 4 பேக்கெட்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்கும்.
ஸோ இது எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் சைக்கிளிங் ரைடு போகிறப்போ உங்களோட நெசசிட்டி திங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக அப்படி டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் இந்த பேக்கெட்ஸ்லாம் வந்து வச்சுக்கலாம். இனி ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து உங்களோட வேல்யூபிள் ஐட்டத்தை வைக்கிறதுக்கு வேண்டி இந்த மாதிரி ஜிப்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் உங்கள் மொபைலு இல்லை ஏடிஎம் கார்டு அமௌண்ட்டு நீங்கள் எதை வேணால் நீங்கள் உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி யூவி ப்ரொடெக்டர் புற ஊதா கதிர்களை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அவங்களோட மெட்டீரியலையும் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸும் ஜாஸ்தியாகும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஷார்ட்ஸ் தாங்க. ஸோ இந்த ஷார்ட்ஸை வந்து வாங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 2 விஷயம் என்னென்னா, பிப்லெஸ் ஷார்ட்ஸ், பிப் ஷார்ட்னு சொல்லிட்டு 2 விஷயம் இருக்குது. ஸோ பிப்லெஸ் ஷார்ட்ஸ்னா இது தாங்க. இங்கே வந்து வெறும் ஷார்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸ்பாஞ்சியான மெட்டீரியலில் ஒரு ஷார்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ ஒருவேளை பிப் ஷார்ட்டாக இருந்ததுன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டையும் உங்களோட ஷோல்டரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பெல்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் லாங் டியூரேஷனில் சைக்கிளிங் பண்ணுறப்போ இடுப்பை விட்டு இந்த ஷார்ட்ஸ் வந்து கழண்டு கீழே வராமல் இருக்கிறதுக்கு வேண்டி தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பெல்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா, லாங் டிஸ்டன்ஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த பிப் ஷார்ட்ஸ் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஷார்ட்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதோட ஸ்பாஞ்சி மெட்டீரியல் தான். ஸோ இது எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளோட பட்டோட சோர்னஸையும் பெயினையும் கம்மி பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த ஸ்பாஞ்சை வந்து வச்சுருக்காங்க. இது ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். ஷார்ட்ஸில் இருக்க இந்த ஸ்பாஞ்சோட திக்னஸை பொறுத்து தாங்க ப்ரைஸ் எல்லாம் வேரி ஆகுதுங்க. ஸோ அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த சைக்கிளிங் க்ளவுஸ் தாங்க. லாங் டிஸ்டன்ஸ் கண்டினியூஸாக ஹேண்டில் பாரை கிராப் பண்ணிகிட்டே நம்ம வந்து சைக்கிளிங் பண்ணுறதுனால கான்ஸ்டண்ட்டாக இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரெஷர் அண்ட் டென்ஷன் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு சார்ட் ஆஃப் பெயினையும் கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் அதிக எனர்ஜி கொடுக்குறதுனால ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக. அதனால் உங்களுக்கு ஹேண்டில் பாரை கிராப் பண்ணுறதுக்கே வந்து ஸ்லிப்பாகி போகும். அதனால் ஒரு பெயின் இருக்கிறனால ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலாம். ஸோ இந்த சைக்கிளிங் க்ளவுஸை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. மற்ற க்ளவுஸ் மாதிரி திக்கான மெட்டீரியல் இல்லாமல் இது வந்து லைட்டாக இருக்கனால ஈஸியாக ஸ்வெட்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு டக்குன்னு ஈஸியாக ட்ரையும் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு எந்த இடத்துல கான்ஸ்டண்ட்டாக ப்ரெஷர் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல இவங்க வந்து இந்த குஷன் டைப்பில் இருக்கிற ஒரு ஸ்பாஞ்சி மெட்டீரியல்ஸை கொடுத்துருக்கனால உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஹேண்டில் பாரை பிடிச்சிட்டு லாங் டிஸ்டன்ஸ் உங்களால் சைக்கிளிங் பண்ண முடியும். ஸோ சைக்கிளிங் அக்சசரிஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி ஹெல்மெட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேனோ அதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயங்க. நீங்கள் எவ்வளோ பொட்டன்ஷியலாக நீங்கள் சைக்கிளிங் பண்ணுறீங்கிறத விட நீங்கள் சைக்கிளிங் பண்ணுறப்ப என்னெல்லாம் சாப்பிட்றீங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதை விட முக்கியம் கரெக்டான டைம் இன்டர்வலில் நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியமான விஷயங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சைக்கிளிங் வாட்டர் பாட்டில்ஸும் வந்து அவங்க அவைலபிலிட்டி இருக்குங்க. ஸோ இந்த சைக்கிளிங் வாட்டர் பாட்டில்ஸில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இது வந்து சிப்பர் மவுத்தில் தான் வருங்க. ஓப்பன் மவுத் வாட்டர் பாட்டில்ஸில் நீங்கள் தண்ணி குடிக்கிறப்போ டக்குன்னு தண்ணி வந்து மூக்கிலேயே வாயிலே ஊற்றி உங்களுக்கு வந்து அடைச்சிக்கலாம், இல்லை புறையேறலாம். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த மாதிரி சிப்பர் வாட்டர் பாட்டிலை வந்து கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் சக் பண்ணி குடிக்கணும்னு கூட இல்லைங்க. நல்லா ப்ரெஷரான சுச்சுவேஷனில் நீங்கள் சைக்கிளிங் பண்ணுறப்போ நீங்கள் இந்த கண்டெய்னர் வால்ஸ் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கனால நீங்கள் இப்படி அமுத்தினாலே போதும், தண்ணி வந்து அதுலேருந்து வெளியே வந்துடும். ஸோ ஈஸியாக நீங்கள் கம்ஃபர்டபுளாக தண்ணி குடிச்சிட்டு திருப்பி நம்ம ஹோல்டர்லாம் மாட்டிக்கலாம். நீங்கள் சைக்கிளிங் பண்ணுறப்போ வாட்டர் பாட்டில்ஸும் உங்கள் கூட கேரி பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த அக்சசரிஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு வேண்டி அஃப்கோர்ஸ் எல்லோரும் வந்து நான் இதை பேக்லேயே போட்டு எடுத்துகிட்டு போய்க்கிறேன் நல்லா சொல்லுவீங்க. ஸோ அது வந்து உங்களோட ஓன் சாய்ஸ் தான். பட் இப்போ வர எல்லா மாடர்ன் சைக்கிளுமே வந்து சைக்கிள்லேயே வந்து நீங்கள் வாட்டர் பாட்டில்ஸை கேரி பண்ணிட்டு கொண்டு போகிற மாதிரி இருக்கிற ஒரு ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டியதான் இந்த ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸுங்க. இதை வந்து நீங்கள் சைக்கிளில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வாட்டர் பாட்டில்ஸை வந்து நீங்கள் இப்படி கேரி பண்ணி கொண்டு போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹோல்டர்ஸை நீங்கள் வாங்குறப்ப இந்த மாதிரி க்ளோஸ்டு டைப்பில் இருக்கிற ஹோல்டர்ஸை நீங்கள் வாங்குறப்ப உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்ன ரீசன் பார்த்துட்டிங்கன்னா, சில ஹோல்டர்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஒரு கேப் இருக்குங்க. நீங்கள் இப்படி வந்து வாட்டர் பாட்டில்ஸை வந்து வைக்கிறப்போ அந்த கேப் வழியாக குழி மேட்லாம் விட்டு ஓட்டுறப்போ இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் வந்து ஸ்லிப் ஆகி போகிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து நான் பார்த்தேன் ஒரு சில ஹோல்டர்ஸில். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ்டு டைப்பில் நீங்கள் வைக்கிறனால என்ன தான் காடு மேட்டில் விட்டு ஓட்டுறப்போ உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இந்த ஹோல்டர் வந்து இந்த வாட்டர் பாட்டிலில் கேட்ச் பண்ணி இருக்கும். இது கீழேயும் விழுகாது, ஈஸியாக நீங்கள் ரைடிங்கும் பண்ணிக்கலாம். மற்ற வெஹிக்கிள்ஸில் பார்க்குறப்போ பிரேக் லைட்டும் ஹெட்லாம்பில் இருக்க டிஆர்எல் லைட்டும் வந்து இருக்கிறனால அவங்கள ஈஸியாக நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிக்கலாம். பட் நம்மளோட சைக்கிளில் வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிறனால நம்ம தான் வந்து அந்த அக்சசரிஸை வாங்கிக்கணும். அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஹெட்லாம்பும் பிரேக் லைட்டும் தாங்க. ஸோ இது வந்து ஹெட்லாம்பு, இது வந்து பிரேக் லைட்டு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அக்சசரிஸு. ஸோ நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணுறப்ப தான் வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து உங்களோட ரோடை யூஸ் பண்ணுற மற்றவங்களுக்கும் அது தெரிய வரும். ஸோ நம்மளோட லைட்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இதை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து சார்ஜும் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்ட்ராப்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் வந்து ஈஸியாக இதான் சைக்கிளில் நீங்கள் பக்கிளும் பண்ணிக்கலாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான வாங்க வேண்டிய ஒரு அக்சசரிஸுங்க.
ஸோ நெக்ஸ்ட் அக்சசரிஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த சைக்கிள் பம்ப் தாங்க. நம்ம டைமில் வந்து நம்ம ரைடு கிளம்புறப்போ திடீர்னு ஏர் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் நம்மளுக்கு பர்டிகுலராக ஷாப்பை தேடி அலைய முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பம்ப் நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம வந்து டக்குன்னு ஏர் ஃபில் பண்ணிட்டு ரைடுக்கு கிளம்பிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிள் பம்ப் வந்து நம்ம வீட்டில் வச்சிருக்கணுங்க. ஏன்னா இதில் வந்து காஜ் வந்து இருக்கும். ஸோ அக்யூரேட்டாக நான் வந்து ப்ரெஷர் ஃபில் பண்ணுறப்போ எனக்கு இந்த ப்ரெஷர் மீட்டரில் எவ்வளோ காற்று வச்சிருக்கோங்கிறது அக்யூரேட்டாக காமிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த பம்பில் இருக்கிற இந்த நாசல் வழியாக ஸ்ட்ரேடர் வால்வுக்கும் சரி பிரஸ்தா வால்வுக்கும் சரி 2 டைப் ஆஃப் இருக்கிற நாசலுக்கும் நான் இந்த ஒரு பம்பை யூஸ் பண்ணி நான் காற்று அடிச்சுக்கலாங்க. ஸோ இப்போ இந்த பம்ப் வந்து நம்ம வந்து வீட்டில் வைக்க வேண்டிய ஒரு விஷயங்க. இப்போ நீங்கள் வந்து ரைடுக்கு போகிறீங்க, அங்கே வந்து திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா கூட அங்கே ஒரு பம்ப் தேவைப்படுதுன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் பம்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த ஹேண்ட் பம்ப் எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் வந்து காற்று அடிச்சுக்கலாம். இது வந்து ஒரு போர்ட்டபுளான விஷயம் ஒன்று. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு ஹெட் வந்து வால்வோட அட்டாச் ஆகிருக்கனால நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃப்ளெக்சிபிளாக எந்த பொசிஷனில் இருந்து வேணால் நீங்கள் வந்து காற்று அடிச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த பம்புக்கு சொன்ன மாதிரி இது வந்து ஸ்ட்ரேடர் வால்வும் அடிச்சுக்கலாம், பிரஸ்தா வால்வுக்கும் நம்ம வந்து காற்று அடிச்சுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் பம்பை வந்து நீங்கள் ரைடு வந்து கேரி பண்ணிட்டு போகிறப்போ உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ இன்கேஸ் ஏதாவது பஞ்சர் நடந்தால் கூட இந்த மாதிரி ஒரு பம்ப் இருக்கிறப்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த அக்சசரிஸ் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் வந்து ஷார்ட்டாக எமர்ஜென்சி பர்பஸ் டக்குன்னு காய்கறி வாங்கிட்டு வர போகிறீங்க, டக்குன்னு நான் வந்து ஒருத்தவங்களை பார்க்க போகிறீங்க, எனக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் தூக்கி மாட்டிகிட்டு இருக்கலாம், டைம் இல்லைப்பா, கூப்பிட்டோன்னே போகணும் அப்படிங்கிற ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் வரும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு சீட் கவர்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து ஸ்பாஞ்சும் வரும், ஜெல் சீட்டும் வருதுங்க. எது போட்டாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தான் இது தாக்க பிடிக்குதுங்க. அதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ரஸ் ஆகிடுது. ரொம்ப முதல்ல சீட் எப்படி இருந்தோ அதே மாதிரி மாறிடுது. அதனால் இது ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி பர்பஸுக்கு ஒரு சீட் கவர்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பட் இது வந்து லாங் டிஸ்டன்ஸுக்கு சஜஸ்டபிளே கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் சீட் கவர்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் அக்சசரிஸ் வந்து வைட் ரேஞ்சில் வந்து இது ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். பட் இந்த சைக்கிளிங்கில் நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறது என்னோட ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு மொபைல் கவர் தாங்க. மழை வர டைமில் நம்மளோட என்ஜாய்மெண்ட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த மொபைலில் நினச்சி தான் நம்ம வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ஐயோ நினச்சிருமா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு மொபைல் கவர் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு மொபைல் சேஃபாக இருக்குங்க. ஸோ யூஸ்வலாக எல்லாருமே வந்து அவங்களோட திங்ஸை வந்து ஷோல்டர் பேக் இல்லைன்னா பேக் பேக்கில் தான் வந்து எடுத்து கேரி பண்ணிட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இது எல்லா ரைடுக்கும் இது வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கொஞ்சம் கிளைமேட் ரொம்ப வஸ்ட்டாக இருந்தாலோ இல்லை ரொம்ப ஏற்ற இறக்கமாக இருக்கிற ரோட்ஸ்லாம் நீங்கள் ரைட் பண்ணுறப்போ இந்த பேக் பேக் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக மாறிடும். ஸோ அப்படி இருக்கிற விஷயங்களை நீங்கள் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சைக்கிளிங் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற பேக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ இன்னும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து ஒரு டாப் டியூப்பில் வைக்கிற ஒரு பேகுங்க. ஸோ இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறனால மொபைலில் நீங்கள் வச்சுக்கலாம், ஈஸியாக இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் இதில் வந்து ஒரு குட்டி ஸ்பேஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கனால இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், அமௌண்ட்டோ இல்லை டூல் கிட்டோ ஏதாவது எமர்ஜென்சியாக யூஸ் பண்ணுற எந்த விஷயமா வேணால் நம்ம இங்கே வந்து வச்சுக்கலாங்க. இந்த ஒரு பேக் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ஓப்பன் எல்லாம் பண்ண மாட்டோங்க. இது வந்து எமர்ஜென்சி பர்பஸுக்கு மட்டும்தான் நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டியூபு, கம்மு, பஞ்சர் கிட்ஸ் எல்லாமே வந்து இதுக்குள்ளே பத்திரமா இருக்கும். இது இல்லாமல் உங்களோட மெடிகேஷன்ஸ் நீங்கள் வந்து வைக்கிறதுனா கூட இதில் வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இது வந்து எமர்ஜென்சி பர்பஸுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு அண்டர் சீட் பேக்குங்க. ஸோ உங்களோட யூஸுக்கு தகுந்த மாதிரி இந்த பேக்ஸை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆக்சசரிஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த பஞ்சர் கிட்டு தாங்க. நீங்கள் சைக்கிளிங் பண்ணுறப்ப திடீர்னு ஏதாவது பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பஞ்சரை வந்து கரெக்டாக ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி கிட்ட வச்சு தான் நம்ம ரெடி பண்ணுவோம். இந்த பஞ்சர் கிட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த கம்மு அண்ட் டயரை ரிமூவ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு லிவரு ப்ளஸ் சால்ட் பேப்பர் ப்ளஸ் இந்த பஞ்சர் பேட்ச் எல்லாமே சேர்ந்து தாங்க ஒரு பஞ்சர் கிட்டு. எமர்ஜென்சி பர்பஸுக்கு இந்த மாதிரி கிட்டை யூஸ் பண்ணி ஈஸியாக பஞ்சர் ஒட்டிடலாம். சப்போஸ் நமக்கு மல்டிபிள் பஞ்சர் ஆச்சுனாலோ இல்லை டியூபில் இருக்க மவுத்தில் ஏதாவது ப்ராப்ளம்னாலோ இமீடியட்டாக நம்ம டியூபை மாற்ற வேண்டிய இருக்குங்க. அப்படி இருக்க சிச்சுவேஷன்ஸில் நம்ம ஒரு ஸ்பேர் டியூப் வச்சுருந்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க சைக்கிளோட டயர் சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பேர் டியூப் வச்சுக்கோங்க. பஞ்சர் கிட்ட பொறுத்த வரைக்கும் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இது வந்து நார்மலான ஒரு சைக்கிள் டியூபுங்க. இது வந்து ரோட் பைக்ஸுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டியூப் இது. ஸோ இதை கம்பேர் பண்ணுறப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ இதை விட இது எவ்வளோ தின்னாக இருக்குன்னு பாருங்களேன். ஸோ ஒரு நார்மல் பஞ்சர் பேட்சை வச்சு நீங்கள் இதில் ஈஸியாக பஞ்சரை ஒட்டிடலாம். பட் ஆக்சுவலாக வந்து ரோட் பைக்கோட டியூபுக்கு நீங்கள் வந்து பஞ்சரை ஒட்டுறப்போ கம்மி இருக்கிற ஒரு பஞ்சர் பேட்ச்னால மட்டும்தான் வந்து இதை பக்காவாக வந்து ஒரு பஞ்சர் போட முடியும். அதிகமாக இருக்கிற ஒரு பஞ்சர் பேட்ச்னால இது கரெக்டாக வந்து டியூபில் வந்து பிளேஸ் ஆகாது. ஸோ நீங்கள் பஞ்சர் போட்டாலும் அதில் ரீஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பஞ்சர் கிட்ட சூஸ் பண்ணும்போது உங்கள் சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஒரு பஞ்சர் பேட்சை நீங்கள் வச்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
பஞ்சர் கிட்ட பொறுத்த வரைக்கும் அடுத்த விஷயம் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த ஒரு லிவர் தாங்க. யூஸ்வலாக இந்த லிவர் தான் வந்து அந்த டயரை ரிமூவ் பண்ணுறதுக்கு, ரிம்மிலேருந்து டயரை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் இதை யூஸ் பண்ணுறதுனால ரிம்முக்கு வந்து ஸ்க்ராட்ச் ஆகலாம், டேமேஜ் ஆகலாம், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் டயர் லிவர்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால ரிம்மை டேமேஜ் இல்லாமல் ரிம்மிலேருந்து நம்ம டயரை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இதையும் நீங்கள் கன்சிடரேஷனில் வச்சுக்கணும். பஞ்சர் ஓட்டுறதுக்கு எப்படி நம்ம வந்து பஞ்சர் கிட்ட யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி கிராங்க்கு, கெசட்டு அண்ட் செயினை எல்லாம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு கிட்டு மாதிரி இருக்கிற ஒரு ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவைங்க. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த டீக்ரீசர் தான். இதோட யூஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த டீக்ரீசரை வந்து நம்ம செயின்லேயோ இல்லை கெசட்லேயோ ஸ்ப்ரே பண்ணுறப்போ அதில் ஒட்டிகிட்டு இருக்க ரஸ்ட் ஆகட்டும் இல்லை ஸ்டிக்கியான டஸ்ட் எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு செயின் கிளீனரை வச்சு நீங்கள் வந்து செயினை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்கணும். ஸோ என்ன தான் நம்ம வந்து 2 ப்ரஷஸை வச்சு நம்ம க்ளீன் பண்ணாலும் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு செயின் கிளீனரை யூஸ் பண்ணுறதுனால ஈஸியாக செயினை க்ளீன் பண்ணி எடுக்க முடியும். என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த செயின் கிளீனருக்குள்ள அப், டவுன், லெஃப்ட், ரைட்னு சொல்லிட்டு எல்லா பொசிஷன்ஸ்லையும் வந்து ப்ரஷஸ் இருக்குங்க. ஸோ ப்ரஷஸுக்குள்ளே செயின் ஈஸியாக இன்சர்ட் ஆகி இருக்கனால நம்ம ஈஸியாக செயினை க்ளீன் பண்ண முடியுங்க. ஸோ இந்த ப்ராடக்டையெல்லாம் வச்சு நீங்கள் செயின் கெசட்டையெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து சைக்கிளை ஓட்டிட முடியாதுங்க. என்ன காரணம்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம செயினை வந்து லூப் பண்ணணும். அப்படி லூப் பண்ணாமல் நீங்கள் வந்து சைக்கிள் ஓட்டுறப்போ உங்களோட செயின் கெசட் எல்லாமே டேமேஜ் ஆகிரும் சீக்கிரமாக. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு செயின் லூப்பை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த செயின் லூப் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு செயின் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கீர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஷிஃப்ட் ஆகுங்க. நம்மளோட கீரும் செயினும் வந்து ரொம்ப லைஃப் லாங்காக நம்ம வந்து டேமேஜ் ஆகாமல் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலவங்க தேங்காய் எண்ணெயை வந்து செயினில் விட்டு ஓட்டுவாங்க. அது வந்து ஒரு சஜஸ்டபிளான ஒரு ஆப்ஷன் கிடையாது. என்ன ரீசன் பார்த்துட்டிங்கன்னா ஆயில் வந்து டஸ்ட்டை ஓவராக அட்ராக்ட் ஆகுங்கிறனால உங்களோட செயின்ஸில் கெசட்லேயெல்லாம் வந்து டஸ்ட்டு ஓவராக போய் படிஞ்சு லாங் டேர்ம் ரனில் இதெல்லாமே ஈஸியாக வார்ன் அவுட் ஆகிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஒரு செயின் லூப்பை வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்த அக்சசரிஸ் வந்து இந்த மல்டி டூலுங்க. நம்ம ரைடு போகிறப்போ இதை எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சப்போஸ் நம்ம ரைடு போகிறப்போ நம்மளோட சைக்கிளில் ஏதாவது நட்டோ போல்ட்டோ லூஸாக இருந்தால் நம்ம இந்த மல்டி டூலை வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாங்க. இந்த மல்டி டூலில் நிறைய ஆலன் கீஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் 8mm, 9mm, 10mm சொல்லிட்டு போல்ஸை வந்து லூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் இந்த மல்டி டூலில் இருக்குது. ஃப்ளவர் பின் ஸ்க்ரூ டிரைவர், ஃப்ளாட் ஸ்க்ரூ டிரைவர் இதில் இருக்குங்க. அடுத்தது இந்த சைக்கிள் லாக்குங்க. சம்திங் இஸ் பெட்டர் தான் நத்திங்கிற மாதிரி எல்லா சிச்சுவேஷன்ஸும் இல்லாட்டியும் ஒரு சில சிச்சுவேஷன்ஸுக்கு இந்த மாதிரி லாக்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் மக்களே சைக்கிளிங் பண்ணுறதுக்கு உண்டான அக்சசரிஸ். ஸோ இது வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு கரெக்டான டைமுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பியூட்டிஃபுல் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.